அது எக்ஸிட் போலா இல்லாமல் ஏமாற்று போலா மாறி. உத்தரப்பிரதேச தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ்க்கு மோடி அமித்ஷா மோதல் வந்து இவர் ஒரு சுய சிந்தனை இல்லாதவர், ஒரு தனித்துவம் இல்லாதவர். நாடாளுமன்ற விவாதங்களில் பதில் சொல்வதற்கான நாலேஜோ ஆர்வமோ இல்லாதவர். அவர் ஃபைல் பார்க்குற பழக்கமும் அவர் கிடையாது. ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆர்எஸ்எஸ்ஸால் நியமிக்கப்பட்டவர்கள். இது மாதிரி சமாஜ்வாடியினுடைய வெற்றிக்கு ஆர்எஸ்எஸ் தான் காரணம். நிதிஷ்குமார் வந்து 2014 மோடியை பிரதமர்னு அறிவித்த உடனே பிஜேபி கூட்டணியை உடைச்சிட்டு இதை விட முட்டாள்தனமான ஒரு முடிவு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாங்க. தமிழகம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன. இது குறித்து பேசுவதற்காக அறம் இதழின் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு சாவித்திரி கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு நடப்பு தேர்தல் முடிவுகள் குறித்து பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். சார், இப்போது பிஜேபியினுடைய தேர்தல் முடிவுகள் இப்போ எல்லோருக்கும் நம்ம தெரிஞ்சிருக்கு. கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து 293 தொகுதிகளை பெற்றிருக்கிறாங்க. தனியாக ஒரு 250 தொகுதிகள் தான் பெற்றிருக்கிறாங்க. இப்போ கூட்டணி அரசு அமையவிருக்கிறது. ஆனால் அதை குறித்து நாம் பேசுவதற்கு முன்னால் ஒரு எக்ஸிட் போல் அப்படின்ட்டு வந்து ஒரு 2 நாட்கள் பரபரப்பாக இருந்தது. யாருமே வட இந்திய ஊடகங்கள் 350 தொகுதிக்கு உள்ளே சொல்லவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் 400 தொகுதிகள் எல்லாம் வந்து அந்த மை ஆக்சிஸ் டீம், இந்தியா டுடே டீம்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த கருத்து கணிப்புகள் பொய்த்து இருக்கின்றன. எக்ஸிட் போலினுடையது. அதே போல் இந்தியா கூட்டணி குறிப்பிடத்தகுந்த 232 இடங்களை பெற்றிருக்கின்றன. இதில் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த மாதிரி வந்து எக்ஸிட் போலில் வந்து ஏற்கனவே பொய் சொன்ன சம்பவங்கள் இருக்குது. அதாவது இந்த ஊடகங்கள் கடந்த 10 வருடங்களாக இந்த ஆட்சியை பற்றி எந்த விதமான மக்கள் பிரச்சனைகளையும் வெளிப்படுத்தாமல் ஏமாற்றித்தான் வந்திருக்கிறார்கள். ஆட்சியினுடைய ஊதுகுழலாகத்தான் இருந்திருக்கு. வட இந்திய பத்திரிகைகள் அது அதிகம். ஆமாம். இவர்கள் எல்லாம் எப்படி வந்து பிஜேபியை சார்ந்து இருக்கிறாங்க, ஒரு சார்பாக இருக்கிறாங்க அப்படின்றத வந்து பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தின ஒரு நிகழ்வாக அந்த எக்ஸிட் போல் அமைஞ்சு போயிடுச்சு. அது எக்ஸிட் போலாக இல்லாமல் ஏமாற்று போலாக மாறி போயிடுச்சு. இந்த 15 மத்திய அமைச்சர்கள், இணையமைச்சர்கள் உட்பட 15 பேர் தோற்று போயிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் மிகப்பெரிய கோஷமாக சொன்னது அயோத்தியில் ராமர் கோவில் நம்ம கட்டியிருக்கோம், அதை வந்து அவங்க இடிச்சிருவாங்க, இந்த மாதிரியெல்லாம் சொன்னாங்க. அந்த பொது தொகுதியில் தனி தொகுதி வேட்பாளரான சமாஜ்வாடி ஃபைசாபாத்தில் அயோத்தியில் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்போ அந்த கோஷம் ஃபெயிலியர் ஆகிடுச்சா? அதாவதுங்க, நீங்கள் ரொம்ப அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோயில் கட்டினதை வந்து அந்த உள்ளூர் மக்கள் வந்து விரும்பலைங்க. ஆனால் இது முதல்ல நீங்கள் பதிவு பண்ண கோயில் இடித்த நேரத்தில் அங்கே போயிருக்கேன். அந்த ஊர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அயோத்தியான்ற ஊர் ரொம்ப 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 பாரம்பரிய பழம்பெருமை வாய்ந்த ஒரு ஊர். சின்ன சின்ன தெருக்கள், ஒவ்வொரு தெருக்கள்லேயும் சின்ன சின்ன கோயில்கள், அப்புறம் மடங்கள், இது மாதிரி நிறைய ஒரு பக்தி பரவசம் அதிகம் உள்ள ஒரு ஊர். சரிங்களா? அந்த ஊரில் வந்துங்க இவங்க ஒரு இடத்துல இடித்தாங்க இல்லையா, அந்த இடித்தது நோக்கம் என்னென்னா, அந்த இடத்துல தான் ராமர் பிறந்தார் அப்படின்றதுக்காக நாங்கள் இடித்தோன்னு சொன்னாங்க. அப்போ அந்த இடத்துல தான் நீங்கள் கட்டியிருக்கணும். அந்த இடத்துல கட்டலைங்க. அந்த இடத்துலேருந்து 1.5 கிலோமீட்டர் தள்ளி வந்து மிக பிரம்மாண்டமாக ஒரு இடத்த வாங்கி கோயிலுக்கான ஒரு தன்மை இல்லாமல் அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி அதை கட்டமைச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் கோயிலுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு அந்த ஒரு தெய்வீக இது வரணும் இல்லையா, வைப்ரேஷன் வரணும் இல்லையா? ஆமாம், அந்த ஃபீலிங் வந்து அங்கே போனால் யாருக்குமே கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவதாக, அந்த ஊரில் இந்த கோயிலை கட்டுறதுக்காக அந்த ஊர் மக்கள்கிட்ட இருந்து நூற்றுக்கணக்கான மக்களிடமிருந்து அடிமாற்று ரேட்டுக்கு அந்த நிலத்தை பறித்து வாங்கி அதை பிஜேபிக்காரங்க 100 மடங்கு 50 மடங்கு அதிகமாக வச்சு ட்ரஸ்ட்டுக்கு விற்றுருக்குறாங்க. இதன் மூலமாக அவங்க வந்து ஆதாயம் அடைஞ்சது உள்ளூர் மக்கள் பார்த்து வேதனைப்படுறாங்க. 2. அடுத்து 3வது காரணம், ஒரு மசூதியை மட்டும் இடிக்கலை, அங்கே இருக்கக்கூடிய ஏராளமான சின்ன சின்ன கோயில்களையும் இடித்தாங்க. ராமர் கோயில் வருதுங்க,
பெருசாக கட்ட போகிறோங்கன்னு சொல்லி நிறைய வீடுகளையும் மடங்களையும் சிறு கோயில்களையும் இடித்தாங்க. ஆனால் இந்த கோபம் வந்து அந்த மக்களுக்கு உண்டு. இப்போ ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாடி பார்ட்டியினுடைய வெற்றிக்கு என்ன காரணமாக இருக்குது? 37 தொகுதிகள் வெற்றி பெற்றது. எனக்கு தெரிஞ்ச முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உத்தரப்பிரதேச தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மோதல் வந்துருச்சு. ஆர்எஸ்எஸ்க்கும் மோடி அமித்ஷாவுக்கும் ஒரு மோதல் வந்துருச்சு. எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபேக்டில் கூட அந்த அதிருப்தியை வந்து ஆர்எஸ்எஸ் வெளிக்காட்டலை. ஆர்எஸ்எஸ் வந்து பரிந்துரைத்த வேட்பாளர்களுக்கு மோடி வந்து சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஆர்எஸ்எஸ் வந்து நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை வந்து கலந்துக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், நாங்களே பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. இது வந்து அவங்கள ஒதுக்கி வச்ச மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. அதாவது பிஜேபி கட்சியை பொறுத்தளவில் அந்த கட்சி என்பது ஆர்எஸ்எஸ்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. மோடி என்பவர் ஆர்எஸ்எஸ்லேருந்து உருவானவர். அதில் அவர் அடையாளம் கண்டு தான் அவர் ஒரு சாதாரண மனிதராக இருக்கிறார். இவரை ஹேண்டில் பண்ணலாம், இவர் ஒரு சுய சிந்தனை இல்லாதவர், ஒரு தனித்துவம் இல்லாதவர், நம்ம சொன்னதை கேட்டுக்குவார் அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஒரு பூஸ்டப் பண்ணி ஒரு பெரிய தலைவராக்கி அவருக்கு ஒரு மகத்தான வடிவத்தை கொடுத்து அவர் வந்து இந்தியாவுடைய மாபெரும் தலைவர்ன்ற மாதிரி ஒரு தோற்றம் காமிச்சாங்க. அதுக்கு முன்னாலே அவர் ஒரு 3 முறை குஜராத்தினுடைய முதல்வராக இருந்திருக்கார். அந்த 3 முறை முதல்வராக இருந்ததுக்கும் ஆர்எஸ்எஸ் ஏற்படுத்தின அந்த பில்டப் தான் காரணம். அடிப்படையில் அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு தொண்டர் தான், சாதாரண லெவலில் இருந்தவர் தான். ஒரு சாதாரண தொண்டர் ஒரு உயர்நிலைக்கு வந்திருக்காருன்னு தானே நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கலாம், அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. அப்படி இவர் வந்ததுக்கான நிர்வாக திறமையை பெர்ஃபார்மன்ஸை காட்டின்னு தான் நம்பலாம். அவர் வந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது ஃபஸ்ட்டு நாள் வருவார், அதோட கடைசி நாள் வருவார். நாடாளுமன்ற விவாதங்களில் நடக்கக்கூடிய விவாதங்களில் பதில் சொல்வதற்கான நாலேஜோ ஆர்வமோ இல்லாதவர் ஒரு அரசியல் தலைவருக்கு தேவை. இன்றைக்கும் நேரு பேசின நாடாளுமன்ற விவாதங்கள் பேச்சுக்கள் வந்து பெரிய பெரிய ரெக்கார்டாக புத்தகங்களாக இருக்குது. அதுக்கு முன்னாலேயுமே அவர் மிகப்பெரிய ஒரு பிரச்சார பெருங்கி, மிகப்பெரிய ஒரு சொற்பொழிவாளர், பேச்சாளர் தானே குஜராத்லேயும் வட இந்தியாவிலையும் அறியப்படுகிறார். அப்படின்னா ஏன் நாடாளுமன்றத்தில் இந்த 10 வருஷமாக இந்த பெர்ஃபார்மன்ஸும் வரல? ஏதோ ஒரு சில நாட்கள் வர முடியாமல் ஒரு முறை குறிப்பிட்டிருந்தாரு, ஒருவேளை மோடிக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தால் இவர் எப்பயோ வெற்றி பெற்றிருப்பார், அவ்வளோ சிறப்பாக பேசுவார் அப்படின்ற மாதிரி. இல்லை, நான் சொல்கிறது வந்து நாடாளுமன்றத்துக்குள்ளே அவர் வரலன்றது ஒன்று. ரெண்டாவதாக ஆட்சி நிர்வாகம் தொடர்பாக மக்கள் பிரதிநிதிகளான எம்பிக்கள் வைக்கக்கூடிய குற்றம் குறைகள் விமர்சனங்களுக்கு வந்து அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணால் தான் ஒரு சிறப்பான நிர்வாகத்தை கொடுக்க முடியும். அதென்ன முறை? ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, அது சட்டசபையாக இருந்தாலும் சரி, பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, இவ்வளவு மக்கள் பிரதிநிதி நீங்கள் எல்லா இடத்துக்கும் போக முடியாது. அந்த மக்கள் பிரதிநிதிகள் வந்து மக்கள் சார்பாக வந்து அந்த இடத்துல பேசுகிறாங்க. அப்போ அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணி, ஓ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, சரி இதை நாங்கள் கவனிக்கிறோம், கவனப்படுத்துனதுக்கு நன்றி, நாங்கள் இதை செய்கிறோம், இல்லை நீங்கள் தவறாக புரிஞ்சுருக்கீங்க, அது அப்படி இல்லை, இது இப்படி ஒரு விளக்கம் கொடுக்கணும். இதுதான் வந்து ஆட்சியை வந்து உங்களுக்கு வந்து செழுமைப்படுத்தி சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வழிமுறை. மணிப்பூர் கலவரம் நடந்தப்போ வாய் திறக்கவே இல்லை, மாதக்கணக்காக வாய் திறக்கவே இல்லை, பாராளுமன்றத்துக்கே வரலை. இது ஒரு சின்ன உதாரணம் தான். 10 வருடமாக அவர் இப்படி தான் செயல்பட்டார். அதனுடைய விளைவு இப்போ மணிப்பூரில் தோல்வி. ரெண்டாவதாக அவர் ஃபைல் பார்க்குற பழக்கமும் அவர் கிடையாது. அவரை சுற்றியுள்ள ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆர்எஸ்எஸ்ஸால் நியமிக்கப்பட்டவர்கள், ஆர்எஸ்எஸ்லேருந்து உருவானவர்கள். அவர் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் வந்து அவங்க தான் வந்து ஃபைல் பார்க்குறாங்க, இவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, என்னென்ன இது முடிவு எடுத்திருக்கோம், இப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை வந்து மேடையில் பேச வேண்டிய உரைகள் இது, நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணணும், இப்படி நடக்கணும், எல்லாமே வந்து அவர் கைட் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. அந்த வகையில் வந்து இவர் தன்னை வந்து அதுக்கேற்ற மாதிரி தகவமைச்சுக்கிட்டார். ஒரு நீட்டாக ட்ரெஸ் போடுறது, அவங்க சொல்லி தந்த விஷயத்தை வந்து மேடையில் பிரமாதமாக பேசுகிறது, மேடையில் வந்து சிறப்பான முறையில் ப்ரெசன்டேஷன் பண்ணுவார். அதிலெல்லாம் வந்து சளைத்தவர் கிடையாது. கடினமான உழைப்பாளியும் கூட, நிறைய நாடுகளுக்கெல்லாம் பயணப்பட்டார், கொண்டார். அதிலெல்லாம் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. நம்ம என்ன பார்க்குறோம்னா, அவர் வந்து இந்த 10 ஆண்டு கால ஆட்சியை முழுக்க பனியாக்களினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தி விட்டார். நம்மளுடைய அஜெண்டா இந்துத்துவ அஜெண்டா. அதுக்கான ஒரு தன்மையில் நம்ம வந்து கெட்ட பேர் வந்தால் கூட நம்ம வந்து தாங்கலாம். இப்போ தேவையில்லாமல் அம்பானி அதானியை ஓவராக ஊட்டி வளர்த்து ஏறத்தாழ 25 லட்சம் கோடி கடன்களை தள்ளுபடி செஞ்சு
ஏராளமான அரசு ஒப்பந்தங்களில் வந்து அவங்கள 50 மடங்கு 100 மடங்கு அதிகமாக அவங்க சம்பாதிச்சு கொள்ளடிக்கிறதுக்கு வழி போட்டு கொடுத்து இதெல்லாம் அம்பலமாகி ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேர் ஆகிப்போச்சு. மோடியாக ஏற்படுத்தின ஒரு விஷயம்தான். இதுக்கும் வந்து ஆர்எஸ்எஸ் தலைமைக்கும் சம்மந்தம் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, என் முகத்துக்காக தான் எல்லாரும் ஓட்டு போடுறாங்க. ஐ ஒன்லி ஒன் மேன். இந்த இந்தியாவுடைய ஒட்டுமொத்த முகமே நான் தான். எப்படி இந்திரா தான் இந்தியா, இந்தியா தான் இந்திரான்னு ஒரு காலத்தில் வந்து இந்திரா காந்தி நினைக்க ஆரம்பித்தாங்கல்ல, அது மாதிரி இவரும் வந்து மோடி தான் வந்து இந்தியா. என் முகத்துக்காக தான் இங்கே ஓட்டு விழுகுது, உங்களுக்காக யாருக்கும் விழுகல. இந்த செய்தி தனக்காக தான் ஓட்டு விழுகிற மோடியினுடைய செய்தி அது அது இப்போ எப்படி பொய்த்து போயிடுச்சா இல்லை அது எப்படி? அதுதான் இப்போ அது பொய்த்து போக வேண்டும் என்று தான் ஆர்எஸ்எஸ் வந்து இடையில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2வது பாஸ் 3வது பாஸ் வரும்போது இவர் இப்படியே 350 400 தொகுதியில் ஜெயிச்சு வந்துட்டாருன்னா நம்மளை கடுகளவு இனிமேல் மதிக்க மாட்டார், வேறு மாதிரி இந்த ஆட்சியுடைய ரூட்டு போயிடும், நம்மளுடைய நோக்கங்கள்லாம் சிதைஞ்சிடும். அதனால் இவரை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். எப்பவுமே ஆர்எஸ்எஸ் வந்துங்க அவங்களுடைய இயல்பை நான் சொல்கிறேன் கேளுங்க. காந்தியினுடைய அசாசினேஷனை அவங்க திட்டமிடுறாங்க. சாவர்கர் தான் கோட்சேவை உருவாக்குறாரு, கோட்சே உள்ளிட்ட 7 இளைஞர்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாரு. அவங்க மாட்டிக்கிட்ட பிற்பாடு ஆர்எஸ்எஸ்க்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லைன்ட்டு அப்புறப்பட்டாக கைவிட்டுட்டாங்க. கோர்ட்டுக்கு வரும்போது கூட அவங்க முகத்தை கூட பார்க்க மாட்டார் சாவர்கர். சீடர்களை அவர் வந்து கட்டி அணைத்து உருவாக்குனாரோ அவங்க வந்து பொதுமக்கள் பார்வையில் வந்து ஒரு கொலை குற்றவாளியாக, தேசத்தந்தையை சுட்ட கொலை குற்றவாளிகளாக கருதப்படுகின்ற நிலைமையில் அவரோடு உறவு வைத்துக் கொள்ளக்கூடாதுன்ட்டு அப்புறப்பட்டாக கழட்டி விட்டுட்டாங்க. கோட்சேக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்லாம் அறிக்கை கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இது வந்து அவர் தம்பி கோபால் கோட்சே கூட ரொம்ப கொந்தளிச்சு போய் பத்திரிகைகளில் பேசினார். நாங்கள் அவ்வளோ நெருக்கமானவங்க, அவ்வளோ இதானவங்க, அவர் தொடர்பில் தான் இருக்கிறாரு, போய் சொல்கிறாங்கன்னு சொல்லி கொந்தளிச்சு போனார். இப்போ மோடியை வந்து மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சலிப்புத்தன்மை ஆயிடுச்சு. அவர் வந்து தங்களுடைய பாதிப்புகளுக்கு, தங்களுடைய வறுமைக்கு, வேலையில்லா திண்டாட்டத்துக்கு, விலைவாசி உயர்வுக்கு அவர் தான் காரணம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவரை கழட்டி விட்டுருவோம். கட்சிக்கு வந்து ஒரு புனருத்தாரணம் கொடுக்கணும், ஆட்சிக்கு ஒரு புனருத்தாரணம் கொடுக்கணும், புது முகத்தை நம்ம அடாப்ட் பண்ணிக்க வேண்டியது தான் நம்ம இது. அதாவது தலைவர்கள் நிரந்தரமானவர்கள் அல்ல, கொள்கைகள் தான் சாஸ்வதமானவை. இதுதான் அவங்களுடைய அப்ரோச்மெண்ட். அந்த அப்ரோச்மெண்ட் படி அவங்க மோடியை வந்து களை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக என்ன பண்ணுறாங்க, பொதுவாகவே அவங்க மனு தர்மத்தை நம்பக்கூடியவங்க, சத்திரியன் தான் ஆட்சி பண்ணணும், ஒரு பிடிவாதத்தன்மை கொண்டவர்கள். அதனால தான் வந்து சத்ரபதி சிவாஜியை வந்து நீ வந்து சத்திரியன் கிடையாது, நீ வந்து சாதாரண சூத்திரன்னு சொல்லி அவரை ரெக்கக்னைஸ் பண்ணாமல் ரொம்ப அலக்கழிச்சாங்க. அதுக்கப்புறம் அதுக்காக பல கோடி செலவழித்து யாகம் பண்ணி வேள்வி பண்ணி தன்னை வந்து ஒரு சத்திரியன் நிலைநாட்ட அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனால் மோடி என்ற பணியாவை நாம் உயர்த்தி வச்சா அவருக்கு வந்து அந்த சாதி பாசம் ரொம்ப ஜாஸ்தியாக போய் ஆர்எஸ்எஸ்ஸை புறந்தள்ளுற அளவுக்கு போய் எனக்கு பெரிய பணமெல்லாம் இருக்குது, எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது, பணம் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது, ஆர்எஸ்எஸ் தேவையில்லை அப்படின்னு முடிவெடுக்கிறாருன்னா அப்போ அவரும் நமக்கு தேவையில்லை நம்ம முடிவெடுத்து இதை வெளிப்படையாக சொல்லாமல் அவன் என்ன பண்ணுறாங்கன்னா சத்திரிய சமூகத்தை சேர்ந்த அங்கே உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சாதி அமைப்புகள், அந்த ராஜா பையான்றது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆள், அங்கே ராஜா வம்சத்தால் அவர்கிட்டலாம் தகவல் சொல்லி நீங்கள் எதிர்கட்சிகளுக்கு வேலை பாருங்கள், எதிர்கட்சிகளுக்கு ஃபுல் ஃபெஜ்டாக வேலை பாருங்கன்னு அவர் அனுப்புகிறாங்க. இது மாதிரி சமாஜ்வாடியினுடைய வெற்றிக்கு அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறீங்க? ஆர்எஸ்எஸ் தான் காரணம். அதுக்கு வந்து சத்திரிய சமூகத்தை வந்து அவங்க தூண்டி விட்டது தான் காரணம். இப்போ அப்படி இருக்கும் பொழுது பிரதமர் தேர்வு மாற்றுத் தேர்வு நடக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோடி தான் அடுத்த பிரதமர்ன்ற வார்த்தையை 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருமே பேசலை. கட்சிக்குள்ளே அந்த பேச்சே வந்து யாருமே எடுக்காமல் ஒரு நிசப்தமான நிலைமை நிலவுது. இப்போ என்ன பண்ணியிருக்கணும், இவங்க எல்லாமே வந்து எம்பிக்களிடம் வந்து அந்த கடிதங்களை வாங்கி கொண்டு போய் எங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடுங்க அப்படின்றத வந்து இவங்க காட்டணும். அப்போ வந்து இந்த கன்சர்ன் வந்து அப்போ வெளிப்பட ஆரம்பிக்கும். ஏன் மோடியை மாற்றலாமே, ஒரு புது முகத்தை கொண்டு வரலாமே. புதுமுகம்னா ஏற்கனவே இருக்கிறவங்களாக தான் இருப்பாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கிய நிலையில் இருக்கக்கூடிய நிதின் கட்கரி, அமித்ஷாவை எடுக்க மாட்டாங்க. அமித்ஷாவும் மோடியும் வேறு அல்ல. நிதின் கட்கரியாக இருக்கலாம், ராஜ்நாத் சிங்காக இருக்கலாம், இல்லை யோகி ஆதித்யநாத்தை கூட அவங்க சாய்ஸ் வச்சுருக்குறாங்களான்னு தெரியல. ஸோ இது மாதிரி ஏதோ ஒரு மாற்று கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி வந்து நமக்கு கிடைச்சிருக்க தகவல். இப்போ சந்திரபாபு நாயுடுனுடைய ஒரு கோரிக்கைகள் கூட பிரதமர் மாற்றுத் தேர்வு இருக்கணுன்ற மாதிரி கேள்விப்படுறோம். நீங்கள்
எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ சந்திரபாபு நாயுடு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மக்கள்கிட்ட வந்து ரொம்ப டீப் ரூட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி, நீண்ட நெடுங்கால அரசியல்வாதி. அவருடைய தேர்தல் அறிக்கையிலே பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு, அவங்களுக்கான சில முக்கியமான விஷயங்களை பற்றி, அவங்களுடைய கோரிக்கைகளை பற்றி ரொம்ப ரெஸ்பான்ஸ் பிஜேபி பர்சன் யாரையுமே கூப்பிட்டாங்க. ஆனால் அந்த இதை வந்து பிடிச்சிட்டு நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டார் அவர், அந்த பிஜேபிக்காரர் சும்மா கூட நின்றுக்கிட்டார். அது மோடி படத்தை போடலை அவங்க, புரியுதுங்களா? அப்படி போட்டிருந்தா வாக்கு வங்கிக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு கொஞ்சம் அதாவது ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணார் பிஜேபி கிட்ட. அப்போ சந்திரபாபு நாயுடுவை பொறுத்தளவில் அன்னைக்கு இருந்த வாஜ்பாய் கிடையாது மோடி. வாஜ்பாய்க்கு மோடி அளவு கெட்ட பேர் கிடையாது. அவருடைய கோல், அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அந்த கோலை வந்து அவர் ரீச் பண்ணணும்னா மோடி பிரதமராக இருக்கிறது அவருக்கு ஒரு சவாலான விஷயம்தான். திடீர் முக்கியத்துவம் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது. மோடி வந்து சர்வாதிகாரமாக செயல்பட்டு பழக்கமானவர். அவருக்கு வந்து ஒன் மேன் ஷோவாகவே இருந்து பழகிட்டார். அவர் எல்லாரையும் அரவணைச்சு போகணும் அப்படின்ற மனநிலை அவருக்கு வருமா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி. நிதிஷ்குமார் வந்து 2014 மோடியை பிரதமர்னு அறிவித்த உடனே பிஜேபி கூட்டணியை உடைச்சிட்டு இதை விட முட்டாள்தனமான ஒரு முடிவு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தவர் நல்லா ஞாபகம் இருக்கும். அவருக்கும் பிஜேபிக்குமான உறவு வந்து அறுபட்டதுக்கு மோடி தான் காரணம். மோடி வந்து மாற்றத்துக்கு வந்து குரல் கொடுக்கக்கூடும். ஆனால் இப்போ 292 இடங்கள் வந்து இவங்களுக்கு இருக்குது, கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து. ஒருவேளை நிதிஷ்குமார் இல்லாட்டி கூட அவங்களால சமாளிக்க முடியும், ஒருவேளை சந்திரபாபு நாயுடு இல்லாட்டி கூட சமாளிக்க முடியும். ஏன்னா 21 தொகுதிகள் அவங்கக்கிட்ட இருக்குது, எக்ஸ்ட்ரா 21 தொகுதிகள் கூட்டணி கட்சிகள் மூலமாக இருக்குது, சரிங்களா? அதனால அவங்களால சமாளிக்க முடியும். ஆனால் இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும். ஒரு சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரையோ அவங்க லூஸ் பண்ணிட்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் பொருளாகி அவங்க இமேஜே சுக்குநூறாயிரும். இப்போ சந்திரபாபு நாயுடு இந்தியா கூட்டணிக்கு வந்தாலோ நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணிக்கு வந்தாலோ அதனால் ஏற்படக்கூடிய அந்த பிஜேபி மீதான நம்பகத்தன்மை இமேஜும் வந்து சரிப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். இப்போ நிதிஷ்குமாரனுடைய ஒரு கிரெடிபிலிட்டி, இப்போது இவங்களோட சேர்ந்து பயணிப்பது, இதற்கு முன்னால் இப்போ நீங்களே அந்த சொன்னீங்க, இவர் வந்து ஒரு ஒன் மேன் ஆர்மியாக இருந்து செயல்பட்டவர். இவங்க 2 பேருடைய அரவணைத்து செல்லக்கூடிய இந்த 5 ஆண்டு காலம் ஒரு அச்சாணி சுழல்வது எப்படி இருக்கும்? நிச்சயமாக மோடியால் அதை செய்ய முடியாது. அதற்கான பக்குவம் அவரிடம் கிடையாது. ஒருவேளை நிதின் கட்காரியோ இல்லை மற்றவர்களோ இருந்தால் சாமர்த்தியமாக பண்ணுவாங்க. அதுக்கு வந்து அதற்கான பக்குவமோ அணுகுமுறையோ நிச்சயமாக மோடியிடம் கிடையாது. அதை வந்து அவருக்கு எடுத்து சொல்லி அவர் கொஞ்சம் ஒதுங்க வைப்பாங்க நான் நம்புகிறேன். அப்படி வந்து ஒரு சூழல் மாறலாம், வாய்ப்பு இருக்குன்றது வந்து இன்றைக்கி வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் சர்க்கிளில் வந்து ஒரு உரையாடல் போயிட்டுருக்கு. மோடியை நம்ம வந்து மறுபடியும் முன்னிறுத்த வேண்டாம் அப்படின்ற உரையாடல் வந்து அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஆனால் ஒடிசா தேர்தல் நீங்கள் இதை எதிர்பார்த்து இந்த அளவிற்கு வந்தவர்கள் ஏன் பிரதமர் நாற்காலியை தொட முடியாமல் போனதுக்கு என்ன காரணம்? கேரளாவில் கூட சுரேஷ் கோபி இதில் ஜெயிச்சிருக்காரு, தென்னிந்தியாவில் கால் பதித்தது. 40க்கு 40 அவங்க ஸ்வீப் பண்ணுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா? 2 கோடி தொண்டர்கள் கொண்ட கட்சி அப்படின்னு சொல்லி அதிமுக பல நேரங்களில் மேடைகளில் சொல்லுவாங்க. அவர்களோட வாக்குவே 1 கோடி தான் பதிவாயிருக்கு. இப்போ நாம் தமிழர் கட்சி, அந்த கட்சி ஒன் மேன் ஷோவாகவே இருக்குது.